ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அறிவியல் கருவூலம். அறிவியல் இன்றைய பரந்த பூவுலகின் திறவுகோலாக இருக்கிறது. உலகத்தின் இன்றைய தேவைகள் அனைத்திலும் அறிவியல் நிகழ்த்தியிருக்கும் அதிசயம் அளவிட முடியாதது. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு நவீன கோவில்கள் என அழைக்கப்படும் ஆராய்ச்சி கூடங்கள், தொழில்நுட்ப நிலையங்கள், பல்கலைக்கழகங்கள் மிகவும் அவசியம் என நம் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு கூறினார். நம் அன்றாட வாழ்வில் அறிவியலின் பயன்பாடு தவிர்க்க முடியாத ஒன்று. மனிதனின் வளர்ச்சி என்பது அறிவியலின் வளர்ச்சியுடன் இணைந்தே பயணிக்கிறது. இன்றைய உலகில் அறிவியல் வளர்ச்சி என்பது பல ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் அழிவை ஏற்படுத்தவும் அறிவியலை பயன்படுத்துவது கவலைக்குரிய உண்மையாகும். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளில் தொடங்கி பெரியவர்கள் வரை கைகளில் தொலைபேசியின்றி யாரையுமே காண முடியாது. கையில் தொலைபேசி மற்றும் கணினியை வைத்துக் கொண்டு இந்த உலகையை கைக்குள் அடக்கிவிடுகின்றனர். உலகின் எந்த பாகத்தில் நிகழும் நிகழ்வையும் அறிந்து கொள்வதோடு பணப்பரிமாற்றம், இணைய வழி கல்வி மற்றும் உணவை கூட கட்டளை அனுப்புவதன் மூலம் வீட்டிற்கே வரவழைத்துக் கொள்கின்றனர். இவற்றுக்கெல்லாம் ஆணிவேராக அமைவது அறிவியல். இவ்வுலகில் அறிவியல் இல்லையேல் மனித வாழ்க்கையே இல்லை என கருதும் அளவிற்கு அறிவியலானது மனித வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து காணப்படுகின்றது. மனிதன் என்று அவனது வாழ்க்கையை எளிமையாக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க தொடங்கினானோ அன்றே அறிவியலானது தோற்றம் பெற்றுவிட்டது. பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ முறைகள் மற்றும் கட்டடக்கலை வடிவங்கள் போன்றன இன்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தோற்றம் பெற்றுவிட்டன. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் இரு கற்களை உரசுவதன் மூலம் தீப்பொறி உருவாகுவதை மனிதன் கண்டுபிடித்ததில் இருந்து சக்கரங்கள், உலோகங்கள் என மனிதனின் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. அறிவியலானது நம்மால் அறிந்து அளவிட மற்றும் முடிவுகளை எட்டக்கூடியவற்றை பற்றி மட்டுமே பேசுகின்றது. மனித மூளைக்கு எட்டாதவைகளை பற்றியும் ஏனைய கணிக்க முடியாதவற்றையும் பற்றி அறிவியல் பேசாது. அறிவியல் பல்வேறு உட்பிரிவுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. நவீன அறிவியலின் வளர்ச்சியில் பல்வேறு அறிஞர்கள் அவர்களது நேரத்தையும் உழைப்பையும் செலவிட்டு அரிய கண்டுபிடிப்புகளையும் தத்துவ விதிகளையும் உருவாக்கியிருக்கின்றார்கள். இயற்பியல் விதி, வேதியியல் விதி, உயிரியல் விதி என்று அறிவியலுக்கு வரைவிலக்கணங்கள் இருக்கின்றன. இத்தகைய புதிய அறிவியல் கோட்பாடுகளை உலகிற்கு கொடுத்த இந்த மனிதர் நவீன அறிவியலின் தந்தையாகவும் இயற்பியல் வளர்ச்சியின் நாயகனாகவும் உலக அறிவியலாளர்களால் கொண்டாடப்படுகிறார். இந்த மாமனிதர் அறிவியலுக்கு அறிமுகமாகும் முன் வரை அறிவியலின் மையமாக நியூட்டனின் ஈர்ப்பு விசை கருத்தாக்கமே அமைந்திருந்தது. அதை மையமாக கொண்ட இயற்பியல் விதிகளை நியூட்டன் வகுத்திருந்தார். ஆனால் அதை மாற்றி உலகத்தின் கவனத்தை தன் பக்கம் திருப்பிய ஒரு அறிவியல் கதாநாயகனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு அறிமுகம் தேவையில்லை. அறிவியல் உலகின் ராக்ஸ்டாராக திகழும் நட்சத்திர விஞ்ஞானி அவர். ஐன்ஸ்டைனுக்கு முன் எண்ணற்ற விஞ்ஞானிகளை உலகம் கண்டிருந்தாலும் ஒரு திரை நட்சத்திரத்திற்கு ஈடான புகழையும் ஈர்ப்பையும் வெகு ஜனங்கள் மத்தியில் கொண்டிருந்த முதல் சூப்பர் ஸ்டார் விஞ்ஞானியாக ஐன்ஸ்டைன் விளங்குகிறார். ஐன்ஸ்டைன் பெயரை கேட்டதுமே நவீன அறிவியலுக்கு அடிப்படையாக விளங்கும் அவரது கோட்பாடுகளை அறிந்தவர்கள் மட்டும் அல்ல, அவரது அறிவியலின் அடிப்படை அறியாதவர்கள் கூட வியப்பும் மதிப்பும் கொள்கின்றனர். விஞ்ஞான உலகத்தில் ஐன்ஸ்டைனுக்கு இருக்கும் செல்வாக்கு அப்படி. சரி, வாங்க ஒளிக்கட்டுரையை விரிவாக கேட்கலாம்.